இயற்கைதான் எங்கள் இறைவன், பூமிதான் எங்கள் கோவில் என்று சொல்லித்தான் என்றும் வாழ்கிறார்கள் மலைவாழ் பூர்வீக குடிமக்கள். பழங்குடிகளுக்கு மலைதான் தாய்மடி. உலகின் காடுகளும் மரங்களும் இயற்கை புல்வெளிகளும் உருவாகியதில் இயற்கையின் பங்குக்கு இணையாக ஆதி குடிகளின் பங்கு உள்ளது. அத்தகைய பழங்குடியின மக்களின் உரிமைகளை பாதுகாப்பது, அவர்களது சாதனைகளை அங்கீகரிக்கும் நோக்கில் ஐநா சார்பில் ஆகஸ்ட் 9 பன்னாட்டு பழங்குடியினர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் நெல்லிக்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்ற உலக பழங்குடியினர் தின விழா நடைபெற்றது. இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினரும் எஸ் பாலாஜி அவர்கள் கலந்து கொண்டு பழங்குடியின மக்கள் முன் சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து திருப்போரூர் பகுதியில் வாழும் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சட்டமன்றத்தில் பேசி அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது, அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். இதனால் அவர்கள் இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்களுக்கு கண்ணீர் மல்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ஆனந்த். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள நெல்லிக்குப்பம் பகுதியில் சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் ஒன்று கூடி அவர்களுக்கென இருக்கக்கூடிய அமைப்பான அசட் என்கின்ற அந்த அமைப்பின் மூலமாக ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும், குறிப்பாக மாணவர்கள் திருக்குறளை 650 திருக்குறளை ஒரு மாணவி ஒப்புவித்தார். சிலம்பம் வித்தையை மாணவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். அதனைத் தொடர்ந்து பழங்குடியினர் தினத்தையொட்டி வந்திருந்த விருந்தினர்கள் வாழ்த்தி பேசினர். பல்வேறு ஊராட்சி மன்ற தலைவர்களும் அரசு துறையின் சார்பில் பல்வேறு நிலையில் உள்ள அலுவலர்கள், மாவட்ட ஆதிராவிட நலத்துறை அலுவலர், தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய செயற்பொறியாளர், திருப்போரூர் வட்டாட்சியர் என அனைவரும் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமாக திருப்போரூர் தொகுதிக்கு உட்பட்ட, இன்னும் குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு பல ஆண்டு காலமாக பெல்ட் ஏரியா என்று சொல்லப்பட்ட ஒரு அரசாணையை காரணம் காட்டி பட்டா வழங்கப்படாமல் இருந்த நிலை தொடர்ச்சியாக இருந்தது. இது தொடர்பாக சட்டமன்றத்தில் அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற பணியில் ஈடுபட்டேன் என்கின்ற வகையில் சட்டமன்ற உறுப்பினராகிய எனக்கும் இந்த பிரச்சனை தீர்வதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட மாவட்டத்தினுடைய நிர்வாக அமைச்சர், மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கும், அரசினுடைய பல்வேறு நிலையில் உள்ள அலுவலர்கள், அரசின் கடைநிலையில் உள்ள பணியாளர் தொடங்கி உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தலைமை செயலாளர் வரை இதில் அவருடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இவை அனைத்திற்கும் மேலாக ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தின் தலைமையிடமாக வழிகாட்டக்கூடிய இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மக்கள் தங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு பல்வேறு பழங்குடியின மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. அதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. என்றாலும் கூட இன்னமும் கூட சில இடங்களில் பழங்குடியின மக்களுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகள், அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உரிமை தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக அரசின் உரிய நடவடிக்கையை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி திருப்போரூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட நெம்மேலி பகுதியில் பல ஆண்டு காலமாக அங்கே வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு அவருடைய இருப்பிடத்திற்கு செல்வதற்கான சாலை வசதி இல்லை என்கின்ற நிலை தொடர்ந்து வருகிறது. இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அரசினுடைய அலுவலர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அவருடைய கவனத்திற்கு ஏற்கனவே கொண்டு சென்றிருக்கிறேன். என்றாலும் கூட நிர்வாக ரீதியாக அதற்கான உரிய வழி தனியார் இடங்களாக இருக்கிறது என்பதை காரணமாக கொண்டு இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது அந்த பிரச்சனை. இதற்கான ஒரு தீர்வை அந்த மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். வெகு விரைவில் அதற்கு தீர்வு ஏற்படும் என்று நம்புகிறேன். அதே போன்று காயார் பகுதியில் குடியமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், அவர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதியும் பிரதான சாலையும் கிட்டத்தட்ட 1.5 அல்லது 2 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது. ஏற்கனவே மிகவும் ஒதுக்குப்புறமான இடத்திலே அவர்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட வேறு மாற்று இடம் இல்லை என்கின்ற சூழலில் அன்றைக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சாலை வசதி இல்லை என்கின்ற பொழுது முதற்கட்டமாக சரளை கற்கள் கொண்டு அதற்கான சாலை அமைப்பதற்கான பணியை மேற்கொண்டிருக்கிறோம்.
அதனை ஊராட்சித்துறை செய்து கொடுத்திருக்கிறது. என்றாலும் கூட அது போதுமானதாக இல்லை. இன்னும் குறிப்பாக இன்னும் சில மாதங்களிலே மழைக்காலம் வரக்கூடிய நிலையில் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி செல்லக்கூடிய குழந்தைகள் செல்வதற்கான பிரதான சாலை அடைவதற்கான வாய்ப்பு என்பது மழைக்காலத்தில் மிகவும் கடினமான சூழலாக இருக்கும். ஆகவே அதையும் முழுமையான தார் சாலையாக அல்லது கான்கிரீட் சாலையாக மாற்றித் தருவதற்கு அரசு நிர்வாகம் வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடத்தில் இந்த கோரிக்கைகளை அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வேன். அரசும் இதிலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையை பணிகளை மேற்கொள்வோம்.